தமிழக சட்டசபை தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகிறது. இவற்றை தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வெளியிடுகிறார். சட்டசபை தேர்தலில் நாம் புதிய கூட்டணி அல்ல என்றும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் வெற்றி கூட்டணி என கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளுடனான தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். இல்லத்தரசி திட்டத்திற்காக 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பார்களாம். கூப்பன் கொடுத்தால்தான் ஊழல் செய்ய முடியும் என்ற திமுகவை எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியானது. திருவொற்றியூரில் சுந்தரராஜன், கீழ்வேளூரில் லதா, கந்தர்வக்கோட்டையில் சின்னதுரை, பத்மநாபபுரம் செல்லசுவாமி, பழனியில் பாண்டியன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 5 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார் ராமதாஸ். சேலம் மேற்கில் அருளும், கும்பகோணத்தில் ஸ்டாலின், விருத்தாச்சலத்தில் சுரேஷ், வந்தவாசி முரளி சங்கர், மயிலாடுதுறையில் சக்திவேல் போட்டியிடுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் பரப்புரை வியூகம் பணிகள் குறித்து ஆலோசித்தார். நடிகருக்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது. விஜயை விட நடிகர் அஜித்துக்கு 2 மடங்கு கூட்டம் வரும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றார். விளிம்பு நிலை மக்களின் பிரச்சினைகளை பேச ஏதுவாகத்தான் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறேன். வரும் தேர்தலில் நான் போட்டியிட வேறு எந்த காரணமும் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. நாங்கள் சொன்ன பிறகும் பெண்கள், குழந்தைகள் வருகின்றனர். காவல்துறையினர் இப்போதும் முதல்வர் பேச்சை கேட்டு செயல்படுகின்றனர். எங்களின் பரப்புரையை முடக்குவதே திமுகவின் திட்டம் என ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலினின் அசையும் சொத்து மதிப்பு 3,30,00,000 ரூபாய், அசையா சொத்து மதிப்பு 4,34,00,000 என்ற வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போடிநாயக்கனூர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவரது சொந்த ஊருக்கு சென்ற நிலையில் MP தங்கத்தமிழ்ச்செல்வன் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற TNPSC குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் 15, 16ஆம் தேதிகளில் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் பெண் ஒருவர் முதல்வர் பதவியேற்க வேண்டும் என்ற ஆவல் தமக்கு இருப்பதாக ராகுல் புதுப்பள்ளி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். ஏப்ரல் 1 முதல் இன்டர்நெட் இணைப்புள்ள CCTV கேமராக்களை விற்பனை செய்யும் பல சீன நிறுவனங்களுக்கு இந்தியா தடை விதித்துள்ளது. சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் உள்நாட்டு நிறுவனங்கள் பயனடையும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டதால் தான் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிந்து பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்துள்ளது என ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் வருவாய் குறைந்துவிட்டது, சேமிப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது என்றார். 2026 IPL சீசனை தோல்வியுடன் தொடங்கியது சென்னை அணி. 128 ரன் வெற்றி இலக்கை 8 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வென்றது. தமிழகத்தைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் ஸ்பானிஷ் பாரா பேட்மிண்டன் சர்வதேச தொடரில் 2 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி சாந்தியிடம் ஸ்டாலின் அளித்தார். ஏற்கனவே 2011, 2016, 2021 தேர்தலில் கொளத்தூரில் போட்டியிட்டார். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் பிரச்சாரத்திற்காக விஜய் புறப்பட்டுச் சென்றார். காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் சீமான் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தன்னுடன் தனது தாய் மற்றும் மனைவியை உடன் அழைத்து வந்திருந்தார். தனது மனைவி கயல்விழியை மாற்று வேட்பாளராகவும் மனு தாக்கல் செய்ய வைத்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூரிலும் தவிக தலைவர் விஜய் பெரம்பூரிலும் இருவரும் ஒரே நேரத்தில் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து பிரச்சாரத்திலும் ஈடுபட்டனர். கொளத்தூர் மக்கள் என்னை மாபெரும் வெற்றி பெற செய்வார்கள் என ஸ்டாலின் தெரிவித்தார். கொளத்தூர் தொகுதிக்கான எனது நலத்திட்டங்கள் மீண்டும் தொடரும் என்றார். தவிக தலைவர் விஜய் பெரம்பூரிலிருந்து தனது பிரச்சாரத்தை துவங்கினார். இது நாடா இல்லை காடா, போலீஸ் என ஒன்று இங்கு இருக்கிறதா என விஜய் கேட்டார். பெண்கள் இரவு நேரங்களில் கழிப்பறை கூட செல்ல முடியவில்லை. வெற்றி பெற வாக்களித்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள், தமிழகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார். தமிழகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை, பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என விஜய் பெரம்பூர் பிரச்சாரத்தில் பேசினார். ஸ்டாலின் வீட்டுக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்றார். திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
பிரச்சார வாகனத்தை சுற்றிலும் மக்கள் கூட்டம் சூழ்ந்த நிலையில் விசில் சின்னத்துக்கு விஜய் வாக்கு சேகரித்தார். யாராவது பணம் கொடுத்தால் வாங்கிக் கொண்டு அவர்கள் காதிலேயே விசிலை ஊதி அனுப்புங்க என பெரம்பூர் பிரச்சாரத்தில் தாவேக தலைவர் விஜய் பேசியுள்ளார். தீய சக்தி திமுகவிடமிருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாத நம் தமிழகத்தை நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்றார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை வருகிறார். ஏப்ரல் 4ஆம் தேதி அவர் மயிலாப்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தாவேக தலைவர் விஜயிடம் ரூபாய் 404.58 கோடிக்கு அசையும் சொத்துகள் இருப்பதாக தனது வேட்புமனுவில் தாக்கல் செய்துள்ளதாக தகவல் தெரியவந்துள்ளது. விஜய் வில்லிவாக்கம் தொகுதியில் மேற்கொள்ளவிருந்த தேர்தல் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு குறைபாடு இருப்பதால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பூக்கடை முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் முதல் நாளில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 251 வேட்புமனுக்கள் தாக்கலாகியுள்ளன. என் தொழிலே விவசாயம்தான். எனவே விவசாயிகளின் துன்பத்தை நான் அறிவேன். அதிமுக ஆட்சி அமைந்த பின் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தென்காசி கடையநல்லூர் பிரச்சாரத்தில் பழனிசாமி பேசினார். சொந்த காலில் நிற்கும் அதிமுகவை முடக்க நடந்த எவ்வளவோ முயற்சிகள் தவிடு பொடியாக்கப்பட்டன என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வரும் 6ஆம் தேதி எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடிக்கேற்ற மோடி போல மோடிக்கேற்ற அடிமையாக இபிஎஸ் இருக்கிறார். தமிழகம் என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என காஞ்சிபுரம் பிரச்சாரத்தில் உதயநிதி பேசினார். இலவசம் என்ற பெயரில் மக்களை கையேந்த வைப்பதா? யாராவது இலவச பஸ் வேண்டுமென அரசிடம் கேட்டார்களா என சீமான் கேட்டார். எனக்கு குடிகாரர்களின் ஓட்டு வேண்டாம், குடிமக்களின் ஓட்டுதான் வேண்டும் என்றார். நான் மக்களிடம் திரள் நிதி கேட்கிறேன். அன்பு இருக்கிறது, கொடுக்கிறார்கள். ஆனால் நீயோ திருட்டு நிதி வைத்துக் கொண்டு கட்சி நடத்துகிறாய் என திமுகவை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக சாடியுள்ளார். தமிழக மக்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றலாம் என்ற திமுகவின் கனவு பலிக்காது என தினகரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கை கதாநாயகனும் இல்லை, கதாநாயகியும் இல்லை என்றார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யாததால் கூடுதல் அவகாசம் அளித்து வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு நீதிபதி முத்துக்குமரன் ஒத்திவைத்தார். கோவை ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடியை வரவேற்கும் குழுவில் பெயர் இருந்தும் அண்ணாமலை வரவில்லை என்று பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறிய நிலையில் வரவேற்பு குழுவில் அவரது பெயரே இல்லை என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து புது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பட்டியல் தயாரித்தவர்கள் யார், பெயர் விடுபட யார் காரணம், வானதி ஏன் அப்படி சொன்னார் என்பது பற்றி பாரதிய ஜனதா மேலிடம் விசாரணையை தொடங்கியுள்ளது. ஈரானில் உள்ள புதிய மற்றும் மிகவும் நியாயமான ஒரு தரப்புடன் அமெரிக்கா ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் ஈரானை நிர்மூலமாக்குவோம் என்றார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போதைப் பொருள் அதிகமாக உள்ள இந்த அவலத்துக்கு திமுகவே காரணம். தமிழகத்தை இத்தகைய நிலைக்கு தள்ளிய திமுக ஆட்சி விரைவில் விடைபெறுகிறது என முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி பிரச்சாரத்தில் தாவேக தலைவர் விஜய் பேசினார். திமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக மீது அதிருப்தியில் இருந்து வந்த ஹொசூர் மாநகர் மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி முன்னிலையில் தனது ஆதரவாளர்களோடு அதிமுகவில் இணைந்தார். தாவேக தலைவர் விஜயின் மனைவி பேரில் ரூபாய் 15.51 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் உள்ளன. சாலிகிராம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் ரூபாய் 213.36 கோடி சேமிப்பு கணக்கில் வைத்துள்ளார். இந்திரா நகர் ஆக்சிஸ் வங்கி கிளையில் ரூபாய் 5.79 கோடி நிலையான வைப்புத் தொகை உள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்ட தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பது நம் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மக்களின் பிரச்சினைக்காக சேர்ந்துள்ள நாம் அனைவரும் வெற்றி பெறும் வரை உழைக்க வேண்டும் என ஐஜேகே பல்லாவரம் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பேசினார். மக்களை சந்திக்க என்றுமே நாங்கள் பயந்ததில்லை என உதயநிதி தெரிவித்தார். மக்கள் சந்திக்கும் இயக்கம் திமுக, எனது ரோல் மாடல் தந்தை ஸ்டாலின் தான் என்றார். மதுரை கிழக்கு தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் தனது ஆதரவாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் வாங்க வேண்டும் என உங்களிடம் கூப்பன் கேட்டது யார்? மக்களை இலவசத்திற்காக கையேந்து வைப்பது சரியா என சீமான் கேள்வி எழுப்பினார். திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி வளர்ச்சிக்கு தரிசனம் செய்ததாக கட்சியினர் தெரிவித்தனர். கொளத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேக தலைவர் விஜய் தனது கட்சியின் வேட்பாளர் VS பாபுவுக்கு பதில் மாதவரம் வேட்பாளர் பிரபு பெயர் கூறியதால் சிறிது நேரம் குழப்பமான சூழல் நிலவியது. முதல்வர் சொன்னது போல் போட்டி தமிழ்நாடு அணியா டில்லி அணியா என்பதுதான் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். நமது நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய அணியை வீழ்த்துவதுதான் எங்களது ஒரே லட்சியம் என்றார். அதிமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். EPS ஹீரோவாக விளங்குவார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார்.
பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமைகள் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படாத ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என எம்பி கனிமொழி கூறினார். இலவசங்கள் மக்களை ஏமாற்றும் வேலை என சொன்னவர்கள் எல்லாம் அதே வழிக்கு வந்துவிட்டனர். எதிர்காலத்தில் சீமானும் அதே வழிக்கு வந்துவிடுவார் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். பிரச்சார வாகனத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை என தேர்தல் ஆணையத்துக்கு தவிக தலைவர் விஜய் புகார் அளித்துள்ளார். போக்குவரத்து மாற்றமும் செய்யவில்லை, மக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனோ கதாநாயகியோ இல்லை, மாறாக வில்லனாகவும் காமெடியனாகவும் தான் உள்ளது என அன்புமணி தெரிவித்தார். திமுக தேர்தல் அறிக்கை யாருக்கும் பயனடையாத ஆணி என்றார். தமிழகத்தில் இதுவரை மொத்தமாக 296 கோடியே 4 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் வசமுள்ள விளவங்கோடு தொகுதியையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வசமுள்ள பத்மநாபபுரம் ஆகிய 2 தொகுதிகளை இரு கட்சிகளும் பரஸ்பரமாக மாற்றிக்கொள்ள முடிவு செய்துள்ளன. மகளிர் உரிமை தொகை மூலம் பொருளாதாரம் வளர்ச்சியடையுமே தவிர அது இலவசம் கிடையாது என்கிறார் எம்பி கனிமொழி. கடந்த தேர்தலில் அளிக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன என்றார். விஜயை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். அதனால் அவரது கருத்துக்களை பொருட்படுத்த தேவையில்லை என்றார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தனது மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். சட்ட மேலவை தலைவர் அவதேஷ் நாராயண் சிங் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். வசதியான வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்த வந்துள்ளதாக சென்னை பெரம்பூரில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது பேசினார். அமமுகவிற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் அமமுக 11 இடங்களில் போட்டியிடுகிறது. நாங்கள் 10,000 தருகிறோம் என்கிறோம், திமுக 8,000 தருகிறோம் என்கிறார்கள். மக்கள்தான் யாரை நம்ப வேண்டுமென முடிவு செய்ய வேண்டுமென திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலினுக்கு மக்கள் முக்கியமில்லை, குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடித்ததுதான் முக்கியம் என தவிக தலைவர் விஜய் சொன்னார். பாமகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அன்புமணி வெளியிட்டார். தருமபுரியில் சௌமியாவும், பெரம்பூரில் திலகபாமா உள்ளிட்ட 15 பேர் கொண்ட வேட்பாளர்களை அறிவித்தார். அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே 3 பேர் அறிவித்த நிலையில் இன்று மீதமுள்ள 15 பேரை அறிவித்தார். திமுக கூட்டணியில் சீட் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திறன் இல்லை என்றால் ஏன் வேட்பாளர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடாது என பிரவீன் சக்கரவர்த்தி கேள்வி எழுப்பினார். குறைந்தபட்சம் வேட்பாளர் தேர்வு முறையாவது நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்கும் என்றார். பாமக 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் தருமபுரியில் அன்புமணியின் மனைவி சௌமியாவும், விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் திலகபாமாவும், பிரேமலதா போட்டியிடும் விருதாச்சலத்தில் தமிழரசு ஆதி மூலம் வேட்பாளர்களாக அன்புமணி அறிவித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் இன்று தேநீர் விருந்து அளிக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து விருந்தின் போது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். திருவாடானை திரௌபதி அம்மன் கோவில் திருக்கல்யாண விழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டது. தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் புதுச்சேரியில் அடுத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து முதல்வராக ரங்கசாமி வருவார் என தெரிவித்துள்ளது என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். இந்த கருத்து கணிப்பு விரைவில் மக்களின் தீர்ப்பாக மாறும் என்றார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சி பொறுப்பையே வீசி எறிந்து துறவரம் பூண்டவர் மகாவீரர் என அன்புமணி தெரிவித்துள்ளார். மகாவீரரின் பிறந்த நாளை கொண்டாடும் சமண சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பல்வேறு தரப்பிலும் பாராட்டக்கூடிய தேர்தல் அறிக்கையாக திமுக தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். 80,000 பேர் உள்பட பலதரப்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டது என்றார். அதிமுக தேர்தல் அறிக்கை யாரும் பார்க்கவில்லை, பொருட்படுத்தவில்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். அவர்களை நாங்கள் காப்பியடிக்கவும் தேவையில்லை, அதிமுக தான் எங்களை காப்பியடித்துள்ளது என பழனிசாமி விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் விதிகளை மாற்ற கோரி மதுரை அமர்வில் மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் மனு அளித்து வழக்கு தாக்கல் செய்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொகுதி விவரங்களை முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் என்றும் தேமுதிக பொருளாளர் சுதேஷ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துகிறார்.
ஏப்ரல் 6 நடக்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்று பேசுகிறார். ஏப்ரல் 7 அண்ணாமலையின் இருசக்கர வாகன பிரச்சார ஊர்வலம் நடைபெறுகிறது என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் மீன்கள் உணவாக சாப்பிடுவதில்லை என்ற மம்தாவின் குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். அவரது கருத்து ஆதாரமற்றது. திரிபுரா அதிக அளவில் மீன்கள் பயன்படுத்தும் மாநிலமாக உள்ளது என திரிபுரா முதல்வர் மாணிக் சஹா பதிலளித்துள்ளார். சிறுபான்மையினர் என்று கூறினால் அவர்களை பெய்ந்த செருப்பால் அடையுங்கள் என சீமான் தெரிவித்தார். சிறுபான்மையினருக்கு ஸ்டாலின் தான் பாதுகாப்பு என்றால் அல்லாஹ் இயேசு பாதுகாக்கவில்லையா என கேட்டார். நல்ல காலம் பிறக்கும் வரை தேர்தலில் போட்டியிட வேண்டாம். உங்கள் எதிரிகள் வீழும் நேரம் இது. பொறுமையாக இருங்கள் என நாடி ஜோதிடர் அறிவுறுத்தியதால் சட்டசபை தேர்தலில் போட்டியிட அண்ணாமலை மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் தொடங்க உள்ள நிலையில் கர்ப்பிணிகள், சிறுவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் நேரில் வர வேண்டாம் என கட்சி தலைமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 95 ரூபாய் அளவிற்கு வீழ்ச்சி அடைந்தது. இறுதியாக 94.78 ரூபாயாக உள்ளது. வங்கதேச எல்லை அருகே லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த முக்கிய புள்ளி ஷபீர் அகமது லோனை டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு பிறகு பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன் இன்று பீகார் சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். பிரதமர் மோடி தனது கேரள பிரச்சாரத்தின் போது சபரிமலையில் நடந்த முறைகேடுகள் குறித்து எதுவும் பேசவில்லை என காங்கிரஸ் எம்பி ராகுல் விமர்சித்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாடுகளை தடுக்க ரேஷன் கடைகளில் வரும் 60 நாட்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. திருமலை திருப்பதி கோயிலில் ஸ்ரீவாரி பெருமானின் வருடாந்திர வசந்தோற்சவம் துவங்கியது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி கோவில் அருகில் உள்ள வசந்த மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு ஸ்நபன திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. 5ஆம் தேதி பொங்கலும் 6ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. கரூர் ஸ்ரீ அலங்காரவல்லி சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு தூப தீபங்கள், மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கே திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் ராக்கால அபிஷேகம் கிடையாது. மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணியேஸ்வரர் சுவாமி கோயிலில் பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா லட்சார்ச்சனையுடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கொடிஷியா அருகே தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 24 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பணத்தை வாகனத்தில் கொண்டு வந்த தனியார் நிறுவன ஊழியர் விஷ்ணு பிரசாத் என்பவரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தின் பாடல்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்த தடை கோரி சென்னை ஹைகோர்ட்டில் டி. ராஜேந்தர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இவ்வழக்கில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க ஏவிஎம் மற்றும் WLEPIC மீடியா நிறுவனத்திற்கு கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜாய் கிறிசில்டா குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜன் தந்தை என DNA பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. DNA பரிசோதனை முடிவுகள் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. கோவை அருகே நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் பெயர் எழுதிய பஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. வாகனங்களில் வன்முறையை தூண்டும் வாசகங்கள் எழுதினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,10,160 ரூபாய்க்கும், கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,770 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 255க்கு விற்பனையாகிறது. கோவை அன்னூர் அருகே நீலிப்பாளையத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த முதியவர் மாரிச்சாமி மீது அரசு பஸ் மோதி பஸ் சக்கரம் ஏறி இறங்கியதில் முதியவர் உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தார். பதைக்க வைக்கும் விபத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் பாலியல் குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் மீது தூத்துக்குடி போக்சோ கோர்ட்டில் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு 23 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று நடந்தது. தேர்தலில் 81% வாக்குகள் பதிவானது. ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் வாக்கு எண்ணிக்கை துவங்குகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கி
வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு தஞ்சையில் நாளை மதுக்கடைகள் திறக்கப்படாது என தஞ்சை கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே நிரந்தர தீர்வை எட்டும் பேச்சுவார்த்தையை நடத்த பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈஷாக் தார் தெரிவித்துள்ளார். குவைத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்திய தொழிலாளி ஒருவர் கொல்லப்பட்டார். அந்த இடத்தில் உள்ள உள்கட்டமைப்புகள் சேதமடைந்தன. ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவில் 29,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் சேதமடைந்துள்ளதாக பென்டகன் முன்னாள் பட்ஜெட் அதிகாரி எலைன் மெக்கஸ்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா நடத்தும் பேச்சுவார்த்தையில் மிக விரைவாக உடன்பாடு எட்டவில்லை எனில் ஈரானின் மிக முக்கிய வாழ்வாதார கட்டமைப்புகளான மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், கார்க் தீவு மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை முற்றிலும் அழித்து விடுவோம் என ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் இலங்கைக்கு 38,000 டன் எரிபொருளை இந்தியா வழங்கியுள்ளது. இந்தியாவின் இந்த உதவிக்கு இலங்கை அரசு நன்றி தெரிவித்துள்ளது. 2004 செல்வராகவன் இயக்கத்தில் யுவன் இசையில் ரவிகிருஷ்ணா, சோனியா அகர்வால் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் 7G ரெயின்போ காலனி. தற்போது இதன் 2ஆம் பாகம் உருவாகி வருகிறது. செல்வா, ரவி, யுவன் கூட்டணி தொடர நாயகியாக அனஸ்வரா ராஜன் நடிக்கிறார். இடையில் நின்றிருந்த இதன் படப்பிடிப்பு மீண்டும் துவங்கியுள்ளது. விரைவில் படத்தை முடித்து ஜூலைக்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். இந்தியில் அறிமுகமானாலும் தமிழ், தெலுங்கில்தான் அதிகம் நடித்துள்ளார் ராஷி கண்ணா. தெலுங்கில் இவரது நடிப்பில் வெளியான கடைசி 2 படங்களான தெலுங்கு கடா மற்றும் உஸ்தாத் பகத்சிங் ஆகிய படங்கள் தோல்வியை தழுவின. அதன் பிறகு அவருக்கு அங்கு பட வாய்ப்புகள் இல்லை. இதனால் ஹிந்தியில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளார். தற்போது 2-3 படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளாராம். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழில் தொடர்ந்து படங்களில் நடித்தாலும் சமீப காலமாக தெலுங்கில் அதிக கவனம் செலுத்துகிறார். கடந்த ஆண்டு மூத்த நடிகர் வெங்கடேஷுடன் சங்கராந்திகி வஸ்துனாம் படத்தில் நடித்தார். அந்த படம் ஹிட் ஆனது. இப்போது மற்றொரு மூத்த நடிகரான நாகார்ஜுனாவின் 100வது படத்தில் நாயகியாக இணைந்துள்ளார். இதில் தபு, சுஷ்மிதா பட் ஆகியோரும் நடிக்கின்றனர். ரா கார்த்திக் இயக்குகிறார். துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லெஜண்ட் சரவணனின் லீடர் படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது. இதில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ள நடிகை லட்சுமி மகள் ஐஸ்வர்யா கூறுகையில், படத்தின் ஹீரோ சரவணன் நல்ல மனுஷன். அதை நானே நேரில் பார்த்தேன். இந்த படத்துக்காக ஜெய்ப்பூர் போனோம். அங்கு நல்ல சாப்பாடு. என்னை ராணி மாதிரி பார்த்து கொண்டார். ஒட்டுமொத்த படக்குழுவையும் தங்கமாக பார்த்து கொண்டார். இப்படிப்பட்ட லீடர் இருந்தால் வீடும் நாடும் நன்றாக இருக்கும் என்றார். நடிகர் தம்பி ராமையா கதையில் அவர் மகன் உமாபதி இயக்கத்தில் நட்டி நடராஜ் நாயகனாக நடித்துள்ள படம் TN 2026. ஸ்ரிதா ராவ், சாந்தினி தமிழரசன், யாஷிகா ஆனந்த், MS பாஸ்கர், இளவரசு, தம்பி ராமையா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அரசியல் தொடர்பான கதையில் உருவாகியுள்ள இப்படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். தமிழ் சினிமாவில் 2 வாரங்கள் வெளியீட்டில் சுணக்கம் ஏற்பட்டது. ஆனால் இந்த வாரம் ஏப்ரல் 3 கார்மேனி செல்வம், கெஸ்ட், காளிதாஸ் 2, லீடர், மரகதமலை, நீலிரா ஆகிய 6 படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் எந்த படம் நன்றாக இருக்கிறதோ அந்த படம் வரவேற்பை பெறும்.